பிரஷ் பென்ஸை நீங்கள் கலர் பண்ணுறதுக்கும் ஹைலைட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிரஷ் பென்னை இப்போ இது மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய டிப் வந்து ரொம்ப பாயிண்டடாக முடியும். இப்போ நம்ம இந்த பாயிண்டட் டிப்பையும் ஃபுல் டிப்பையும் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். நீங்கள் எழுதும் போது எப்போல்லாம் உங்கள் ஹேண்ட் டைரக்ஷன் அப்வர்டில் போகுதோ அப்போ பாயிண்டட் டிப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்கள் ஹேண்ட் டைரக்ஷன் டவுன்வர்டில் வருதோ அப்போது நீங்கள் ஃபுல் டிப்புமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு லெட்டர் எழுதி பார்க்கலாம். இப்போ நான் ஹெச் அப்படிங்கிற லெட்டர் எழுதுகிறேன். என்னுடைய ஹேண்ட் டைரக்ஷன் அப்பரில் போகும்போது அப்போ நான் வந்து என்னுடைய பாயிண்டட் டிப் யூஸ் பண்ணுறேன். எப்போ என்னுடைய ஹேண்ட் டைரக்ஷன் டவுன்வர்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதுலேருந்து நான் வந்து என்னுடைய ஃபுல் டிப்புமே நான் யூஸ் பண்ணி கொண்டுட்டு வரேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரஷ் பெனோட கேலிகிராஃபில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கத்துக்கிட்டீங்க. இது மாதிரி இன்னும் நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பை.